பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயாதி தூயவரே ஒரு முறை கூட துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி கடைசியாக துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே சொல்லாமா துதிக்கின்றேன் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி என்றும் தூயாதி தூயவரே கோட்டையும் குப்பையும் கோட்டையும் குப்பையும் பேடாகுவே துதிக்கின்ற வேளையிலே கோட்டையும் குப்பையும் பேடாகுவே துதிக்கின்ற வேளையிலே எரிகோ போன்ற எரிகோ போன்ற சூழ்நிலையும் மாறிடும் மாறிடும் ஒரு முறை கூட சொல்லலாம் மாறிடும் துதிக்கும் போது துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே சேனைகள் சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே சேனைகள் சிதறியே ஓடிடுமே துதிக்கின்ற வேளையிலே யோசபாத்தின் சூழ்நிலையும் யோசபாத்தின் சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் துதிக்கும் போது துதிக்கலாம் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி சொல்லலாமா கோடி ஸ்தோத்திரம் கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றோம் துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி சிறைச்சாலை கதவுகள் சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே நான் துதிக்கின்ற வேளையிலே சிறைச்சாலை கதவுகள் திறந்திடுமே துதிக்கின்ற வேளையிலே கடுமையான சூழ்நிலையும் கடுமையான சூழ்நிலையும் மாறிடும் துதிக்கும் போது மாறிடும் மாறிடும் துதிக்கும் கரங்களை தட்டி துதிக்கின்றோம் பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே கோடி ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரமே என்னாலும் துதி துதியே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி தூயாதி தூயவரே துதிக்கின்றோம் துதி பாடல் பாடி கரங்களை உயர்த்தி சொல்லலாமா ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம் ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் கரங்களை தட்டி ஹல்லேலூயா 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 பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே ஹல்லேலூயா ஹல்லேலூயா பாடுவே ஆனந்த துதியா உயர்த்துவே ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம்
கொடுக்கும் ஒரு முறை கூட. ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் சொல்லலாம். நீதியின் கரத்தினால் என்னை என்றும் தாங்கி நடத்துவார். நீதியின் கரத்தினால் தாங்கி நடத்துவார். சொல்லலாம். கர்த்தர் கர்த்தரே என்பது எனக்குமே அஞ்சிலே. கர்த்தரே என்பது எனக்குமே அஞ்சிலே. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். சொல்லலாம். அற்புதம் செய்பவர் அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். அற்புதம் செய்பவர் அகிலம் படைத்தவர். யுத்தத்தில் வல்ல தேவன் யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். யுத்தத்தில் வல்லவர் மீட்பர் ஜெயிக்கிறார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். உண்மை தேவனே உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். உண்மை தேவனே உருக்கம் நிறைந்தவர். என்னை காப்பவர் என்னை காப்பவர் உறங்குவதில்லை. என்னை காப்பவர் உறங்குவதில்லை. ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம். கரங்களை தட்டி சொல்லலாமா? நம்பிக்கை தேவனே நம்பிக்கை தேவனே என்றும் நன்மைகள் அளிப்பவர். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். உலகின் ஆழ்த்திலிருந்து துதிகளை எடுப்போம். ஜெயம் கொடுக்கும் ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம் ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா. இந்த கடைசி அடியை நாம சேர்ந்து இன்னொரு முறை பாடுவோம். தேவ நாமத்தை உயர்த்துவோம். நம்பிக்கை தேவனே நன்மைகள் அளிப்பவர். உள்ளத்தின் ஆழத்தில் சொல்லலாம். நம்பிக்கையின் தேவனே நம்பிக்கை தேவனே ஓ என்றும் நன்மைகள் அளிப்பவர். அவர் தம் வார்த்தையை அனுப்பி சுகம் தரும் தேவன். வார்த்தையை அனுப்பியே மகிமைப்படுத்துவார். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு உமக்கு நன்றி ஆண்டவரே. வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாளெல்லாம்
உயர்த்துவோம். ஜெயம் கொடுக்கும் தேவனுக்கு கோடி கோடி ஸ்தோத்திரம். வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். கரங்களை உயர்த்தி சொல்லாமா? வாழ்வளிக்கும் வாழ்வளிக்கும் இயேசு ராஜாவுக்கு வாழ்நாள் எல்லாம் ஸ்தோத்திரம். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் சொல்லாமா? பாரில் எனக்கு, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை நின் ஒரு முறை கூட இந்த பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? தூயாதி தூயாதி கரங்களை உயர்த்தி சொல்லலாம். பாரில் எனக்கு, பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது கால்களை கழுவினவர் செந்நீரால் என் உள்ளம் கழுவிடுமே. ஆமாண்டவரே, கழுவுங்கப்பா. செந்நீரால் என் கரங்களை உயர்த்தி சொல்லலாம். ஓஹோ பாரில் எனக்கு வேறென்ன பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். தூயாதி தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை பார்வோனின் நோய்களை நோய்களை நீக்கியவர் பாவியின் பாவநோய் நீக்கிடுமே. நோய்களை நீக்கியவர் பாவியின் பாவநோய் பாரில் எனக்கு, பாரில் எனக்கு நீங்க மட்டும் போதும்பா. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். உயரங்கள் பாரினில் அழைத்தவரே துன்பங்கள் தாங்கிட பலன் தாருமே. உயரங்கள் பாரினில் அழைத்தவரே துன்பங்கள் தாங்கிட பாரில் எனக்கு. பாரில் எனக்கு ஹalleluya. புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட தூயாதி தூயவரே உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே உமது புகழை பரலோகில் இடமுண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பரலோகில் இடமுண்டு என்றவரே அறிவாக என்னை சேர்க்க வேகம் வாருமே. பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட வேண்டும். பாரில் எனக்கு வேறென்ன வேண்டும்? உயிருள்ள வரை புகழ் பாட தூயாதி தூயவரே தூயாதி தூயவரே
சொல்லலாமா? தூயாதி தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். தூயாதி தூயவரே, உமது புகழை நான் பாடுவேன். கிருபையே நித்தம் என்னை சுமப்பது ஓவும் கிருபையே. கிருபை மாத்திரம் தான் ஆண்டவரே. நித்தம் என்னை சுமப்பது உம் கிருபையே. கரங்களை உயர்த்தி ஒரு முறை கூட சொல்லலாமா? இது உம்முடைய கிருபை மாத்திரம் தான் இயேசுவே. கிருபையே, It's only your grace, Father. கிருபையே, கிருபை நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபையே. சொல்லலாம், வாழ முடியுமா என்று நினைத்த நாட்கள் உண்டு ஆண்டவரே. வாழ முடியுமா என நினைத்த வேளை உண்டு. என்ன செய்வேனோ என பயந்த நேரம் உண்டு. வாழ முடியுமா? வாழ முடியுமா என நினைத்த வேளை உண்டு. என்ன செய்வேனோ என பயந்த நேரம். கரங்களை உயர்த்தி சொல்லலாம், நீங்க என்ன நினைச்சீங்க ஆண்டவரே. என்னை நினைத்தீரையா, வாழ வச்சீங்க ஆண்டவரே. வாழ வைத்தீரையா. ஓ, என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீரையா. சொல்லலாம், கிருபையே கிருபையே, நித்தம் என்னை சுமந்தது சுமந்தது உம் கிருபை மாத்திரம் தான் இயேசுவே. நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபை. சொல்லலாமா, என்னை நினைச்சீங்க ஆண்டவரே. என்னை நினைத்தீரையா, வாழ வைத்தீரையா. என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீங்க ஆண்டவரே. தூக்கி சுமந்தீரையா. உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு முறை கூட என்னை நினைத்தி என்னை நினைத்தீரையா, நன்றி நன்றி சொல்லலாம். ஓ, வாழ வைத்தீரையா. என்னை நினைத்தீர் இயேசுவே. என்னை நினைத்தீரையா, தூக்கி சுமந்தீங்க ஆண்டவரே. தூக்கி சுமந்தீரையா. கிருபையே நித்தம் என்னை சுமந்தது உம் கிருபை.
உம்மை புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன். நீங்க என்ன சுமந்தீங்களே ஆண்டவரே, மகிழ்ந்து கொண்டாடுவேன். சொல்லலாம், உம்மை புகழ்ந்து பாடுவேன் இயேசுவே, புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழுகிறேன் தேவா, உம்மை நான் போற்றுகிறேன் இறைவா, உம்மை நான் புகழுகிறேன் தேவா. போற்றி புகழ்கிறேன் இயேசுவே, போற்றி புகழுகிறேன், உம்மை வாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன், வாழ்த்தி வணங்குகிறேன். சொல்ல, நான் புகழ்ந்து பாடுவேன், புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன். என்னை கை தூக்கி விட்டீர் இயேசுவே, என்னை கை தூக்கி விட்டீர், எதிரியின் மேல் வெற்றி தந்தீர், என்னை கை தூக்கி விட்டீர். ஆராதிப்போமா? எதிரியின் மேல் வெற்றி தந்தீர், உதவி தேடி வந்தேன் இயேசுவே, உதவி தேடி வந்தேன், உடல் சுகம் தந்தீரையா, கரங்களை உயர்த்தி சொல்வோம், உம்மை புகழ்ந்து பாடுவேன் இயேசுவே, புகழ்ந்து பாடுவேன் இயேசுவே, மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன். சொல்லலாம், மாலை நேரம் அழுகை என்றால், மாலை நேரம் அழுகை என்றால் உம் சமூகத்தில் ஆண்டவரே, ஒரு முறை கூட சொல்லலாம், மாலை நேரம் அழுகை என்றால், காலை நேரம் ஆனந்தமே, நொடி பொழுது உந்தன் கோபம், உம் தயவு வாழ்நாள் எல்லாம் இயேசுவே, வாழ்நாள் எல்லாம், நொடி பொழுது உந்தன் கோபம், தயவோ வாழ்நாள் எல்லாம். உயர்த்துவோம், ஓ புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன், உம்மை மகிழ்ந்து கொண்டாடுவேன். சாக்கு துணி களைந்து விட்டி, மகிழ்ச்சி உடை உடுத்தி விட்டி, மகிழ்ச்சி உடை உடுத்தி விட்டி. என் புலம்பல மாற்றினீங்க ஆண்டவரே, புது பாடல் நாவில் வைத்து, புலம்பலை நீக்கிவிட்டு, புது பாடல் நாவில் வைத்து, என்றும் உம்மை புகழ்ந்து பாடுவேன், மகிழ்ந்து கொண்டாடுவேன், புகழ்ந்து பாடுவேன்,
என்னுள்ளம் புகழ்ந்து பாடு, இனி மௌனமாயிருப்பதில்லை. கர்த்தாவே என் தெய்வமே, என் கரத்தை பிடித்த தெய்வமே, ஓ நன்றி இயேசுவே. கர்த்தாவே என் தெய்வமே, கரம் பிடித்தவை தெய்வமே, உம்மை ஓ புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவேன். மகிழ்ந்து கொண்டாடுவே. சொல்லலாம். உம்மை புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே, புகழ்ந்து பாடுவே, மகிழ்ந்து கொண்டாடுவே. ஹalleluya ஹalleluya. தேவன் செய்த நன்மைகள் ஏராளமானது. அவரை நாம் புகழ்ந்து பாட வேண்டும். அவர் நம்முடைய வாயினாலே துதிக்கப்படத்தக்கவர். இந்த உலகத்திலே துதிக்கப்படத்தக்க தேவன் ஒருவர் மனுக்குலத்திலே இருப்பாரானால் அவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்தலாமா? எல்லாரும் கரங்களை தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோம். மரித்தவர்களும் மௌனத்தில் இறங்கியவர்களும் தேவனை துதிக்க மாட்டார்கள். ஆனால் நாமோ அவர் செய்த நன்மைகளுக்காய், அவர் பாராட்டின கிருபைகளுக்காய், அவர் இரக்கத்துக்காக நம்ம எல்லாரும் கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். ஹalleluya 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 ஹalleluya. Thank you Jesus. இந்த வேளையிலே தேவை இருப்பவர்களுக்காக நாம் ஜெபிக்க போகிறோம். ஒருவேளை வியாதியோடு, பிரச்சனைகளோடு, தேவைகளோடு நீங்கள் இருப்பீர்களானால் இந்த கால வேளையிலே தேவனாகிய கர்த்தர் உன்னை கண்ணோக்கி பார்க்கிறார். தேவனை தேடுகிற உணர்வுள்ளவன் உண்டோ என்று பார்க்க கர்த்தர் பரலோகத்திலிருந்து மனுபுத்திரரை கண்ணோக்கி பார்க்கிறார். கடந்த நாட்களிலே வேத வசனங்களிலே பார்த்தோம். ஒவ்வொருவருடைய தேவையை சந்திப்பது தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது. இயேசு மனதுருக்கமுள்ள தேவனாக அவர் இருக்கிறார். மனு குலத்தின் மீது இரக்கம் பாராட்டுகிற ஆண்டவராக அவர் இருக்கிறார். ஒருவேளை இந்த கால வேளையிலே நீ தேவைகளோடு கூட வந்திருந்தால் உங்களுடைய கரங்களை உயர்த்தும்படியாக கேட்டுக்கொள்கிறோம். உங்களுக்காக இந்த வேளையிலே ஜெபிக்கும்படியாக விரும்புகிறோம். அது மட்டுமல்ல, அருமையான சகோதரர் ஆசீர்வாத் அவர்களுக்காக இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க போகிறோம். அவருக்கு 24 மணி நேரம் தான் ஜீவனோடு இருப்பாய் என்று சொன்னார்கள். ஆனால் நாம் தொடர்ந்து ஜெபித்தோம். தேவன் இன்று வரை அவர் ஜீவனோடு கூட வைத்திருக்கிறார். அவருடைய வாழ்க்கையை கர்த்தர் நன்மையை செய்து கொண்டிருக்கிறார். தேவனுடைய திட்டம் நிறைவேறும். அவருடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நடத்தினது உண்மையானால் இந்த காலவெளியிலே நாம் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையும் அவர் நடத்த போதுமான ஆண்டவராக இருக்கிறார். ஆகவே இந்த வேளையிலே ஒவ்வொருடைய தேவைகளுக்காக தேவன் ஒவ்வொருவருக்கும் சுகத்தை கொடுக்கும்படியாக நம்ம எல்லாரும் ஆண்டவரை நோக்கி இந்த வேளையிலே நாம் ஜெபிக்க ஆரம்பிப்போம். ஹalleluya ஹalleluya. சுகம் உண்டு, வேலனுண்டு, ஈடனுண்டு, உம் பாதத்தில் சுகமுண்டு, வேலனுண்டு, ஈடனுண்டு, உம் பாதத்தில். கரங்களை உயர்த்தி உம்மை தானே என்
கொண்டு வருகிறோம். உம்முடைய சுகமாக்குற வல்லமை, உம்முடைய அன்பு, உம்முடைய மனதுருக்கம், உம்முடைய இரக்கம், உம்முடைய தயவு ஒவ்வொருவர் மீது இறங்கட்டும் ஐயா. கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவர் மீதும், கரங்களை உயர்த்தின ஒவ்வொருவர் மீதும் இப்பொழுது உம்முடைய சுகமாக்குற வல்லமை, சுகமாக்குற வல்லமை இயேசுவே. உம்முடைய தேவைகளை, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக, அவருடைய தேவைகளை சந்திப்பீராக. அவருடைய தேவைகள் எந்த விதத்தில் அவருடைய தேவைகள் இருந்தாலும், எந்த கோணத்தில் அவருடைய தேவைகள் இருந்தாலும், இயேசுவே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லுகிற உம்முடைய ஜனங்களுக்கு உம்முடைய தேவைகளை கர்த்தர் சந்திப்பாண்டவரே. பலனை கொடுமாண்டவரே, இரக்கத்தை கொடுமாண்டவரே, உம்முடைய தயவை கொடுமாண்டவரே, ஓ சுகத்தை கொடுமாண்டவரே. அவருடைய தேவைகளை நீ சந்தியும் ஆண்டவரே. அற்புதங்கள் இப்பொழுதே அவருடைய வாழ்க்கையில் நடைபெறட்டும். தேவரீருடைய இரக்கம் அவருடைய வாழ்க்கையை தொடர்ந்து காணப்படட்டும். உம்மைத்தானே என் தெய்வமே, என் இயேசுவே. தேவனே உம்மை நேசிக்கிறேன் என்று சொல்லி உம்மை நோக்கி பாடின ஒவ்வொருவருடைய தேவைகளையும் கர்த்தர் சந்திப்பீராக. பலவீனமாய் இருப்பார்கள், ஆனால் தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும் என்று கேட்ட பொழுது அவருடைய சத்தத்தை கேட்டு இறங்கினாதே ஆண்டவர். இந்த காலவேளையிலே உம்மை அழைத்த ஒவ்வொருவர் மீதும் உம்முடைய இரக்கத்தை நீர் பாராட்டி நீர் சுகத்தை கொடுக்க வேண்டும் என்று நாங்கள் ஜெபிக்கிறோம். பிரதர் ஆசீர்வாதத்தை கர்த்தர் நீர் தொடுவீராக, அவருடைய படுக்கையை கர்த்தர் மாற்றுவீராக. அற்புதங்களை நீ செய்தருளும் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கேட்கிறோம் எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, ஆமென். நீங்கள் யாரும் உட்காரலாம். Java
விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவேன் ஜகாவி விண்ணப்பத்தின் ஆவியை ஊற்றிடுவேன் ஜகாவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்க ஜகாவி ஊற்றி ஜெபிக்கச் செய்யும் விண்ணப்பத்தின் ஆவி வந்திறங்க. The Lord's name be glorified in this assembly and through our lives, wherever we go. இந்த கூட்டத்திலும் நம் மூலமாகவும் நாம் எங்கே போனாலும் தேவனுடைய நாமம் மகிமைப்படுவதாக. The Lord has called us to be a mighty witness wherever we are. நாம் எங்கே இருக்கிறோமோ அங்கே தேவன் வல்லமையுள்ள சாட்சியாக இருக்கிறார். For the last 15 days, we have been praying, we have been fasting, and we have been asking God to heal us, to redeem us, and to give us a prosperous living. நாம் கடந்த 15 நாட்களாக இங்கே உபவாசித்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். ஆண்டவரே, நீர் எங்களை மீட்க வேண்டும், நீர் எங்களை சுகப்படுத்த வேண்டும், நீர் எங்களை ஆசீர்வதிக்க வேண்டும் என்று சொல்லி We have been talking about divine healing, radiant health, and prosperous living. அது மட்டுமல்ல, அது இதில் நாம் தெய்வீக சுகம், பிரகாசமுள்ள வாழ்க்கை, செழிப்புள்ள வாழ்க்கையை நடத்துதல். When God created man, He created him to be healthy, He created him to be happy, and He created him to prosper and rule the world. தேவனாகிய கர்த்தர் மனிதனை படைத்த பொழுது அவன் சுகமாய் இருக்கும்படி அவனை படைத்தார். அவர் பிரகாசமுள்ளவனாக இருக்கும்படி அவனை படைத்தார். அவன் செழிப்புள்ளவனாக வாழ வேண்டும் என்று கர்த்தர் படைத்தார். He called him to dominate the world and rule the world. அவன் தேவன் படைத்து உலகத்தை ஆளுகை செய்யும்படி அரசாளும்படி அவனை வைத்தார். But due to disobedience, he fell from that original agenda God had for man. ஆனால் அவன் கீழ்ப்படியாமையினாலே, கீழே விழுந்தபடியினாலே தேவன் மனிதனுக்காக வைத்திருந்த அந்த உண்மையான திட்டத்திலே அவனால் இருக்க முடியவில்லை. Therefore, he fell short of the glory of God. ஆகவே அவன் விழுந்து தேவ மகிமையை இழந்து போனான். But thanks be to the Lord Jesus Christ who came to this world 2000 years ago, that we may be redeemed to carry the glory of God once again in our life. ஆனால் தேவனுக்கு நாம் நன்றி சொல்ல வேண்டும். தன் சொந்த குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக அனுப்பி கீழே விழுந்ததான அந்த நிலைமையிலிருந்து அவர் நம்மை தூக்கி எடுக்கும்படி வந்தார். Today we have the authority, the power and the ability to tune our life for divine healing, radiant health and prosperous living in Christ Jesus. இந்த நாட்களிலே இயேசு கிறிஸ்துவுக்கு உள்ளாக தேவனுடைய தீர்மானத்தின்படி தெய்வீக சுகத்தையும் பிரகாசமுள்ள வாழ்க்கையும் செழிப்பான வாழ்க்கையை நடத்துதலிலும் நாம் வரத்தக்கதாக, உள்ளே வரத்தக்கதாக இயேசு கிறிஸ்து வழி வகுத்து கொடுத்திருக்கிறார். This morning we are going to see a promise that the Lord has given us from the book of 2 Peter chapter 1. 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே தேவன் நமக்கு வாக்குத்தத்தத்தை கொடுத்திருக்கிறார். So we are going to base a scripture and we are going to discuss about that, what God has given us. இந்த வசனத்தை அடிப்படையாக வைத்து தியானித்து தேவன் என்ன வைத்திருக்கிறார் என்று பார்க்க போகிறோம். Promises are easy to make. அத வாக்குத்தத்தங்களை சுலபமாக உருவாக்கலாம். Promises are happening every day in every person's life in one way or the other. ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கையிலும் வாக்குத்தத்தங்கள் ஏதாவது ஒரு வழியிலே அவர்களுக்குள்ளே அது நடைபெறும். Especially during the times of election, we see politicians making promises. இந்த அரசியல் ரீதியானவர்கள் அந்த தேர்ந்தெடுக்கும் பொழுது அவர்கள் வாக்குகளை கொடுக்கிறார்கள். Promises are made to fix problems that mankind is facing if we elect them. அதாவது அவர்களை தேர்ந்து எடுத்த பிறகு அவர்கள் வாக்குத்தத்தங்களை நிறைவேற்றுவதற்கு தவறிவிடுகிறார்கள். அது பிரச்சனைகளை கொண்டு வருகிறது. They are making promises. I'm just telling, they are making promises. அவர்கள் வாக்குகளை ஜனங்களிடத்திலே கொடுக்கிறார்கள். Each party is going to make your life smooth through the promises that they are giving. ஒவ்வொரு அரசியல்வாதிகளும் உன்னுடைய வாழ்க்கை மிகவும் நன்றாக இருக்கும் என்று வாக்குகளை கொடுக்கிறார்கள். But after the election, a river of broken promises and excuses will flow down. ஆனால் அவர்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிறகு சாக்கு போக்குகளை சொல்லி அதிலே
வானத்திலே இருந்து கீழே இறங்கி They're விடுகிறார்கள். not able to keep promises. அவர்கள் வாக்குகளை கடைபிடிக்க முடியவில்லை. That's how it works in most of the places. இப்படித்தான் எல்லா இடங்களிலும் நடக்கிறது. Banks do it. வங்கிகள். வங்கிகளிலே அப்படி நடக்கிறது. The government offices do it. இப்படித்தான் அரசாங்க அதிகாரிகள் செய்கிறார்கள். Contractors do it. கான்ட்ராக்டர் இப்படிதான் செய்கிறார்கள். Real estate, building up, people who sell flats, they do it. கட்டடங்களை கட்டுகிறவர்கள், விற்கிறவர்கள், வாங்குகிறவர்கள் வாக்குகளை கடைபிடிப்பதில்லை. Professionals do it. நல்ல கை தேர்ந்தவர்கள் இப்படித்தான் செய்கிறார்கள். Insurance companies do it. அதாவது இன்சூரன்ஸ் கம்பெனி அப்படிதான் செய்கிறது. It even happens in our relationships with one another. ஒருவருக்குள் இருக்கிற ஒவ்வொரு உறவிலும் அப்படித்தான் இருக்கிறது. Therefore we become a little skeptical when the term promise comes. சில சமயங்களிலே இந்த வாக்குகளை நிறைவேற்றுகிற சூழ்நிலை வரும் பொழுது அங்கே பிரச்சனை உருவாகிறது. Husbands promise their wives to do certain things, wives promise to do certain things, but we do not know whether that's kept. புருஷன் மனைவியிடத்திலே வாக்கு கொடுக்கிறார், மனைவி புருஷனிடத்திலே வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் நிறைவேற்றுகிற சூழ்நிலை வரும் பொழுது பயத்திலே மாட்டிக்கொள்ளுகிறார்கள். Parents promise their children, children promise parents, but eventually we do not know if those promises are kept. பெற்றோர்கள் பிள்ளைகளுக்கு வாக்கு கொடுக்கிறார்கள், பிள்ளைகள் பெற்றோருக்கு வாக்கு கொடுக்கிறார்கள், ஆனால் அவைகள் நிறைவேற்றப்படுகிற சூழ்நிலைகளிலே அஜாக்கிரதைகள் உருவாகிறது. The question is, do you keep your promises? என்னுடைய கேள்வி என்னவென்றால், உன்னுடைய வாக்குகளை நீ கடைபிடிக்கிறாயா? Are you faithful? நீ உண்மையா இருக்கிறாயா? So now when you look at this book of 2 Peter chapter 1, here we see a promise is being given from God Almighty. அதாவது இங்க 2 பேதுரு 1ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்கிறோம், சர்வ வல்லமையுள்ள தேவனிடத்திலிருந்து வாக்குகள், வாக்குத்தத்தங்கள் வருகிறது. He is all powerful, he is faithful, what he has said he will do, and we can rely on his promise, and when we trust in his promise and base our life in his promise, we are going to see divine healing, prosperous living, and radiant health. ஆண்டவராகிய தேவன் சர்வ வல்லமையுள்ள தேவனாக வாக்குகளை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். அங்க வாக்குத்தத்தத்தை நம்புவோம், அந்த வாக்குத்தத்தத்தை விசுவாசிப்போமேயானால் தெய்வீக சுகத்தையும் பிரகாசமுள்ள வாழ்க்கையையும் செழிப்புள்ள வாழ்க்கையை நடத்துதலையும் நம்மால் பெற்றுக்கொள்ள முடியும். அவர் வாக்குத்தத்தங்களை நடப்பிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். Heaven and earth will pass away, but the word of God will not pass away. His promises will never pass away. வானமும் பூமியும் ஒளிந்து போகும், ஆனால் அவருடைய வார்த்தை ஒரு நாளும் ஒளிந்து போகாது. அவருடைய வாக்குத்தத்தங்கள் ஒரு நாளும் அழிவதில்லை. 2 Peter chapter 1 verse 3 following. 2 பேதுரு 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் முதல். But we are going to look at first 2 verses and then we'll get into the later portion. முதலாவது 2 வசனங்களை நாம் பார்க்க போகிறோம், அதற்கு பின்பு மற்ற வசனங்கள். Yes, Pastor. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவபக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு தந்த அருளினதுமன்றி இச்சையினால் உலகத்தில் உண்டான கேட்டுக்கு தப்பி திவ்ய ஸ்பாவத்துக்கு பங்குள்ளவர்களாகும் பொருட்டு மகா மேன்மையும் அருமையுமான வாக்குத்தத்தங்களும் அவைகளினாலே நமக்கு அளிக்கப்பட்டிருக்கிறது. Praise be to the Lord. ஆண்டவருக்கு துதி உண்டாவதாக. Here it says his divine power has given us everything. இங்கே வசனம் சொல்லுகிறது, திவ்ய வல்லமையானது எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. His divine power is giving us everything. தெய்வீக வல்லமையானது எல்லாவற்றிற்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. And what does it say here? இங்கே என்ன சொல்லுகிறது? Has given us all things that pertain to life and to godliness. அதாவது அவரை அறிகிற அறிவினாலே ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அவருடைய திவ்ய வல்லமையானது நமக்கு கொடுக்கிறது. Look at this, it says for life and for spirituality. ஜீவன், தேவ பக்தி. So these are the 2 things we are going to deal about today. இந்த நாளிலே ஜீவனையும்
தேவ பக்தியையும் பார்க்க போகிறோம். What do we need for this life? இந்த வாழ்க்கையிலே என்ன தேவை? We need divine healing, we need health, and we need prosperity. We need the things that we need, that everyone needs. இந்த வாழ்க்கையிலே நமக்கு என்ன தேவை? தெய்வீக சுகம் தேவை, செழிப்புள்ள ஒரு வாழ்க்கை தேவை, தேவையானவைகள் தேவையா இருக்கிறது. And for our spiritual living, we need godliness. ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு நமக்கு தேவ பக்தி தேவை. And here the scripture says the divine power, Jesus' divine power has given everything for this life and for the spiritual life. இங்கே வசனம் சொல்லுகிறது தேவனுடைய திவ்ய வல்லமையானது ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் வேண்டிய யாவற்றையும் அது தந்தருளுகிறது. But it just doesn't give like how we expect. நாம் எதிர்பார்க்கிறபடி அது கொடுக்கப்படுவது இல்லை. It's given through our knowledge that we build in knowing Christ as who he is. அதாவது நம்மை அழைத்தவரை அறிகிற அறிவினாலே, இயேசு யார் என்று அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிறது. We recently studied the I am statements of Jesus. I am the bread of life. நாம் சமீப காலமாக நானே என்கிற ஒரு பாடத்தை நாம் படித்தோம். நானே ஜீவ அப்பமாக இருக்கிறேன். Last Sunday we studied from the Old Testament. I am the Lord that healeth thee. கடந்த வாரத்திலே பழைய ஏற்பாட்டிலே இருந்து நாம் படித்தோம். நான் தேவன், நானே பரிகாரியாகிய கர்த்தர். And now his divine power, who says I am that I am, has given us everything we need for life and godliness through our knowledge of him who has called us. இங்கே திவ்ய வல்லமையானது, தெய்வீக வல்லமையானது அவரை அறிகிற அறிவினாலே நமக்கு கிடைக்கிறது என்று இங்கே தேவன் சொல்லுகிறார். And the scripture says he has called us by his own glory. அதாவது இங்கே வசனம் சொல்லுகிறது தம்முடைய மகிமையினாலே அவர் அழைக்கப்பட்டிருக்கிறார். He has called us by his own glory. அதாவது அவருடைய மகிமையினாலே அவர் நம்மை அழைக்கிறார். And then it says he has called us by his own goodness. அது மட்டுமல்ல, அவருடைய காருண்யத்தினாலே, நன்மையினாலே அவர் நம்மை So அழைக்கிறார். first we got to understand our identity in Christ Jesus to enjoy life and to enjoy spiritual world. முதலாவதாக நாம் கிறிஸ்துவுக்குள் நாம் யாராக இருக்கிறோம் என்கிற சரியான அறிமுகத்தை பெற்றுக்கொண்டு ஆவிக்குரிய வாழ்க்கையை நாம் அனுபவிக்க வேண்டும். Unless we have that knowledge of knowing Christ, we cannot enjoy life. நாம் தேவனை அறிகிற அறிவின் தன்மையை நாம் சரியாக புரிந்து கொள்ளாத பட்சத்திலே ஆவிக்குரிய வாழ்க்கையை அனுபவிக்க So முடியாது. firstly we got to understand that we are called by his glory. முதலாவது அறிந்து கொள்ள வேண்டும், தம்முடைய மகிமையினாலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். In his glory there is eternity. அவருடைய மகிமையிலே நித்தியம் இருக்கிறது. That means we are called to be eternal beings. ஆகவே நாம் நித்திய ஜீவன்களாக இருக்கும்படியாக தேவன் நம்மை In அழைத்திருக்கிறார். his glory there is goodness and joy. அவருடைய மகிமையிலே நன்மையும் சந்தோஷமும் இருக்கிறது. Therefore we are called to be in goodness and joy. ஆகவே தான் நாம் நன்மைக்காகவும் சந்தோஷத்திற்காகவும் In அழைக்கப்பட்டிருக்கிறோம். his glory there is health and strength. அவருடைய மகிமையிலே பலனும் சுகமும் இருக்கிறது. Therefore we are called to be healthy and full of strength. ஆகவே தான் நாம் சுகமுள்ளவர்கள் என்றும் பலனுள்ளவர்கள் என்றும் அழைக்கப்படுகிறோம். In his glory there is no lack for anything. அவருடைய மகிமையிலே எந்த ஒரு காரியத்துக்கும் அங்கே குறைவு இல்லை. Therefore we are called to be prosperous. ஆகவே தான் நாம் செழிப்புள்ளவர்களாக வாழ In his அழைக்கப்பட்டிருக்கிறோம். glory there is no sorrow. அவருடைய மகிமையிலே துக்கம் இல்லை. Therefore we are called to be people of joy. ஆகவே தான் நாம் சமாதானத்தின் ஜனங்கள் என்று In அழைக்கப்பட்டிருக்கிறோம். his glory there is no curse. அவருடைய மகிமையிலே சாபங்கள் இல்லை. Therefore we are called to be people who are out of curse. ஆகவே நாம் சாபத்தை விட்டு வெளியே அழைக்கப்பட்ட If ஜனங்களாக you know இருக்கிறோம். God in this manner, you are going to be in good health, you are going to be prosperous, and you are going to give glory to the Lord. இந்த வகையிலே நீங்கள் தேவனுக்குள்ளே இருப்பீர்களேயானால் நீங்கள் தெய்வீக சுகத்தையும் செழிப்புள்ள வாழ்க்கையும் ஆசீர்வாதத்தையும் பெற்றுக்கொள்ள In his முடியும். glory there is salvation. அவருடைய மகிமையிலே
ரட்சிப்பு In His இருக்கிறது. glory there is light. அவருடைய மகிமையிலே ஜீவன் In இருக்கிறது. His glory there is everything. அவருடைய மகிமையிலே எல்லாம் இருக்கிறது. In His glory there is creative power. அவருடைய மகிமையிலே சிருஷ்டிப்பு இருக்கிறது. In His glory there is goodness and joy, and in His glory there is strength that we can enjoy life. அவருடைய மகிமையிலே வாழ்க்கையை அனுபவிப்பதும் சுகமும் சந்தோஷமும் பலனும் ஆசீர்வாதங்களும் தங்கி இருக்கிறது. So now you know, you got to understand you are called by His glory. ஆகவே நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும் அவருடைய மகிமையினாலே நீங்கள் Tell அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். someone I am called by His glory. இன்னொருவரை பார்த்து சொல்லுங்கள் அவருடைய மகிமையினாலே நான் I அழைக்கப்பட்டிருக்கிறேன். am called by His glory. அவருடைய மகிமையினாலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். I am called by His own glory. அவருடைய சொந்த அவருடைய மகிமையிலே நான் அழைக்கப்பட்டிருக்கிறேன். That means we are going to be representing Jesus Christ. ஆகவே அர்த்தம் என்னவென்றால் அவருடைய பிரதிநிதிகளாக நாம் இருக்கிறோம். That means whatever His glory is, that's what we got to be. அவர் எந்த மகிமையிலே இருக்கிறாரோ அவைகளை நாம் பெற்றுக்கொள்ள That முடியும். means we got to become like Jesus. நாம் இயேசுவை போல இருக்கிறோம் என்று அர்த்தம். We got to be moving in compassion. நாம் மனதுருக்கத்தோடு கூட அசைவாடுகிறவர்களாய் இருக்க We வேண்டும். got to be lending to the poor. நாம் ஏழைகளுக்கு கொடுக்கிறவர்களாய் இருக்க We வேண்டும். got to take care of the needy people. தேவையுள்ள ஜனங்களின் தேவைகளை சந்திக்கிறவர்களாய் இருக்க We got to வேண்டும். be moved when we see people crying on the street. தெருக்களிலே ஜனங்கள் அழுகையின் சத்தத்தை கேட்கும் பொழுது அவர்களுக்காக இறங்க When வேண்டும். we see ungodliness, we should be in godly anger. அங்கே அவபக்தி காணப்படும் பொழுது தேவ பக்தியின் கோபத்தை செயல்படுத்த வேண்டும். That's what the glory of God will do in our life. அதைத்தான் தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையிலே செய்கிறது. Therefore we got to say, Lord, turn me into the person that I want to be in your glory. அப்படித்தான் நாம் ஆண்டவரை நோக்கி சொல்ல வேண்டும். ஆண்டவரே உம்முடைய மகிமையிலே நான் அப்பேற்பட்ட மனிதனாக இருக்க வேண்டும் என்று. Through these He has given us His very great and precious promises. இதன் மூலமாக தேவன் மிகவும் விலையேறப்பட்ட வாக்குத்தத்தங்களை அவர் நமக்கு And the கொடுத்திருக்கிறார். purpose of those promises is that you may participate in the divine nature and of Christ and escape the corruption of this world. ஆகவே நாம் இந்த வாக்குத்தத்தங்களின் மூலமாக இதற்குள்ளே நாம் தெய்வீகத்திலே நாம் பிரவேசித்து இந்த உலகத்திலே காணப்படுகிற அநியாயங்களிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள Are வேண்டும். you able to understand? இதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நம்புகிறேன். Unless we understand, we cannot reflect the glory of God. புரிந்து கொள்ளாத பட்சத்திலே தேவனுடைய மகிமையை நாம் வெளிப்படுத்த His முடியாது. divine power has given us everything we need for life and for godliness. திவ்ய வல்லமையானது நமக்கு எல்லாவற்றுக்கும் ஜீவனுக்கும் தேவ பக்திக்கும் கொடுக்கப்பட்டிருக்கிறது. Hallelujah. ஹalleluya. So we don't have to worry about anything. ஆகவே இந்த உலகத்தில் எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய We அவசியம் don't have to be anxious about anything. எதை குறித்தும் நாம் பெருமூச்சு விட வேண்டிய அவசியம் We இல்லை. don't have to be afraid about anything. எதை குறித்தும் நாம் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. Because if God be for you, who can be against you? தேவன் உன் பட்சத்தில் இருந்தால் உனக்கு விரோதமாய் இருப்பவன் யார்? If you know that you are in the image of God and if you are walking in the glory of God, everything that should happen in your life will happen as per the calendar recorded in heaven, and thy will be done on earth in your life. நீ தேவனுடைய சாயலிலும் தேவனுடைய மகிமையிலும் நீ இருப்பாயானால் உன்னுடைய வாழ்க்கையில் நடக்கிறதெல்லாம் பரலோகத்திலே பதிவு செய்திருக்கிற சகல ஆசீர்வாதங்களையும் பெற்று நடக்கும்படியாக தேவன் உன்னை நடத்துவார். Your food will be secured. உன்னுடைய பாதங்கள் ஆகாரம் will be secured. உன்னுடைய ஆகாரம் பாதுகாப்பானதா இருக்கும். Your water will be blessed. உன்னுடைய தண்ணீர் Your ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். atmosphere will be blessed. உன்னுடைய சூழ்நிலைகள் Your ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். career will be blessed. உன்னுடைய எதிர்காலம் When you ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். go out, you will be a blessing. நீ போகும் பொழுது When you ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கும். walk in, you will be a நீ blessing. உள்ளே வரும் பொழுதும் You will be ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பாய். the head and not the tail. ஓ நீ தலையாய் இருப்பாய் வாளாய் இருக்க You will be மாட்டாய். above and not beneath. நீ கீழாக மாட்டாய் மேலாய் இருப்பாய். Because he who has called you is glorious. ஏனென்றால் உங்களை அழைத்தவர் அவர் மகிமையுள்ளவர். Therefore we are partakers of the glory of God. ஆகவே நாம் தேவனுடைய மகிமையிலே பங்குள்ளவர்களாக இருக்கிறோம். As long as we walk in him, நாம் அவருக்குள் நாம் நடக்கும் பொழுது, as long as we are attached in him, நாம் அவரோடு கூட நெருக்கமான உறவுள்ளவர்களாக இருக்கும் பொழுது, we are secured in him. அவருக்குள்ளே நாம் பாதுகாப்பு உள்ளவர்களாக இருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. We don't have to be afraid about anything. இந்த உலகத்தில் இருக்கிற எதை குறித்தும் கவலைப்பட வேண்டிய My அவசியம் life is secured in Christ Jesus. கிறிஸ்துவுக்குள்ளாக நம்முடைய வாழ்க்கை பாதுகாப்பானதாக My இருக்கிறது. health is secured
secured in Christ Jesus. என்னுடைய சுகமானது கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக My இருக்கிறது. future is secured in Christ Jesus. எதிர்காலமானது கிறிஸ்துவுக்குள் பாதுகாப்பாக My இருக்கிறது. children are secured in Christ Jesus. என்னுடைய பிள்ளைகள் கிறிஸ்துவுக்குள்ளே பாதுகாப்பாக Satan இருக்கிறார்கள். cannot come and have a hold in our family. பிசாசு நம்முடைய குடும்பத்தை வந்து ஒரு நாளும் தொட முடியாது. I taught last week that Satan comes like a thief to steal and to kill and to destroy. கடந்த வாரத்திலே நாம் பார்த்தோம் பிசாசானவன் திருடவும் கொல்லவும் அழிக்கவும் அவன் வருகிறான். When God created Adam and Eve, He put them in the garden. தேவனாகிய கர்த்தர் ஆதாம் ஏவாளை படைத்து ஏதேன் தோட்டத்திலே அவர் வைத்தார். And when they were in that garden, அவர்கள் அங்கே இருந்தார்கள். Satan entered the serpent and the serpent came and spoke to Eve. சர்ப்பமானது உள்ளே போய் ஏவாளிடத்திலே பேசினது. பிசாசானவன் சர்ப்பத்திற்குள் நுழைந்து சர்ப்பம் வந்து ஏவாளிடம் பேசினது. So the serpent Satan through the serpent deceived Eve. பிசாசானவன் சர்ப்பத்தின் மூலமாக ஏவாளை வஞ்சித்தான். He shouldn't have done that. அதை அவன் செய்யக்கூடாது. But he did it. ஆனால் செய்தான். But after that man fell short of the glory of God. அப்பொழுது மனிதன் தேவ மகிமையை இழந்து போனான். And then the Lord came and he declared the results of their failure. அவர்களுடைய தோல்விகளின் பதிலை தேவன் வந்து அங்கே செய்கிறார். In chapter 3 of Genesis verse 1 we says it reads that serpent was the most beautiful among the creature. ஆதியாகமம் மூன்றாம் அதிகாரம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது தேவனுடைய சிருஷ்டிப்புகளிலே இந்த சர்ப்பம் அழகானதா இருந்தது. It was beautiful. அழகான ஒன்று. Now the serpent was more crafty than any of the wild animals. இப்பொழுது உலகத்தில் இருக்கிற எல்லா மிருகங்களிலும் அது அருவருப்பான ஒன்றாக. No. It was most beautiful. It was most crafty. வசனம் சொல்லுகிறது 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் அது மிகவும் அழகானது எல்லா மிருகங்களிலும். Even today if you look at the snake skin, it's beautiful. That glory is still there. இப்பொழுது கூட நீங்கள் அந்த சர்ப்பத்தினுடைய அந்த தோலை பார்ப்பீர்கள் என்று சொன்னால் அது அழகானதாக மகிமையுள்ளதாக இருக்கிறது. It has that shine and it has some beauty. அதனுடைய அந்த பிரகாசத்திலே ஒரு அழகு இருக்கிறது. But the curse came that you will be the lowest among all creation. ஆனால் சாபம் வந்த பிறகு எல்லா சிருஷ்டிகளிலும் நீ மிகவும் கீழானவையாய் இருப்பாய் என்று வந்தது. You will crawl and you'll go in your belly. அது தன் வயிற்றிலே ஊர்ந்து நகர்ந்து போக வேண்டும். Because you gave room to Satan. ஏனென்றால் நீ பிசாசுக்கு இடம் கொடுத்தாய். And a woman, you will bear children in pain. ஏவாளை பார்த்து சொன்னார் நீ கற்ப வேதனையோடு பிள்ளை பெறுவாய். And man, because of you the soil is going to be cursed and it's going to produce thorns and you're going to shed tears and sweat and you're going to do the harvest. ஆதாமை பார்த்து மனுஷனை பார்த்து சொன்னார் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும் அங்கு முட்கள் அங்கே விளைய ஆரம்பிக்கும் நீ கஷ்டப்பட வேண்டும் என்று அவர் சொன்னார். Story should have ended there. இப்படியாக கதை முடிகிறது. முடிந்திருக்க வேண்டும். But it didn't stop there. ஆனால் அது முடியவில்லை. Satan should have gone, serpent should have gone, Satan should have gone and not interfered in man's life after that. அதற்கு பிறகு இந்த சர்ப்பமானது அதன் பாட்டுக்கு போயிருக்க வேண்டும், மனிதனுக்குள்ளே வந்திருக்க கூடாது. Adam and Eve should have minded their business and they should have gone. ஆதாமும் ஏவாளும் தங்கள் வேலையை பார்த்து கொண்டு அவர்கள் போயிருக்க வேண்டும். But you see, Satan seizes this opportunity of the fall of man and he comes and starts disturbing man with all the infirmities, afflictions and everything. God did not give that to man. ஆனால் பிசாசு இந்த சாபத்தின் தருணத்தை பயன்படுத்தி கொண்டு மனிதனை மறுபடியும் பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகள், உபத்திரவங்களை கொடுத்து அவன் தொந்தரவு படுத்த ஆரம்பித்தான். He started to come and give infection in man's life. மனிதனுடைய வாழ்க்கையிலே விளைவுகளை கொடுக்க ஆரம்பித்தான். He started to come and give fever in man's life. அங்கே ஜுரத்தை மனிதனுடைய வாழ்க்கையிலே கொடுக்க ஆரம்பித்தான். God did not curse man to have all these things. மனிதன் இவைகளை எல்லாம் பெற வேண்டும் என்று தேவன் சபிக்கவில்லை. But Satan is seizing this opportunity and coming and giving all the troubles that he can give to man. ஆனால் பிசாசானவன் இந்த சாபத்தை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்டு அவன் மனிதனுடைய வாழ்க்கையிலே இந்த பிரச்சனைகளை, வியாதிகளை கொண்டு வர ஆரம்பித்தான். But when Jesus came to this world, ஆனால் இயேசு இந்த உலகத்தில்
உலகத்திலே வந்த பொழுது We see Jesus when he went to this world, he saw people come who wanted to get healed through him. ஆனால் இயேசு கிறிஸ்து அங்கே வந்த பொழுது அங்கே சுகவீனமான ஜனங்களை பார்க்கும் பொழுது அவர்கள் சுகமடைய வேண்டும் என்று அவர் விரும்பினார். Bible says that he was moved with compassion. வேதம் சொல்லுகிறது அவர் ஜனங்களின் மீது மனதுருக்கம் உள்ளவராய் இருந்தார். Whether they accepted him or not accepted him did not matter for him to heal them. அவர்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளுகிறார்களோ ஏற்றுக்கொள்ளவில்லையோ அவர்கள் சுகமடைய வேண்டும் என்று இயேசு விரும்பினார். Because he knows that he did not give those inflictions in their life. இயேசு கிறிஸ்துவுக்கு தெரியும் இவளுடைய வாழ்க்கையிலே வந்திருக்கிற இந்த விளைவுகள், இந்த வியாதியின் விளைவுகள் என்னிடத்திலிருந்து வந்ததல்ல, இது பிசாசினிடத்திலிருந்து வந்தது. Because of man's disobedience and because of that wages of sin that I've given them, Satan is trying to bring all these into their life. இந்த ஆதாமும் ஏவாளும் கீழ்ப்படியாமையினாலே விழுந்ததினாலே நான் ஒரு சாபத்தை கொடுத்தேன். ஆனால் இந்த பிசாசானவனோ இதை சாதகமாக எடுத்துக்கொண்டு இந்த வியாதியை இவைகளுக்குள்ளே கொண்டு வருகிறார். And Jesus, when he's looking at people and their sickness, ஜனங்கள் வியாதியோடு கூட இருக்கிறதை இயேசு பார்க்கும் பொழுது he was moved with compassion. அவர் மனதுருக்கம் உள்ளவர்களாய் அவர்கள் மீது மாறினார். Because he didn't mean Adam and Eve to be in sickness. He just meant that they should realize their sin and come to God and receive salvation. அவர்கள் எப்படியாவது தங்களுடைய பாவத்தை உணர்ந்து ரட்சிப்புக்குள் வர வேண்டும் என்றுதான் அவர்களை சாபத்தை கொடுத்தாரே ஒழிய அவர்கள் வியாதியோடு இருக்க வேண்டும் என்று அல்ல. But because of this of Satan interfering and bringing all this inflection, Jesus started to move with compassion on the crowd and he started to heal everybody. The scripture says all who came to Jesus received healing. அதாவது இந்த பிசாசானவன் பக்க விளைவுகளை இவன் கொண்டு வந்த ஜனங்களை வியாதி உள்ளவர்களாக மாற்றினான். ஆகவே இயேசுவானவர் எல்லார் மேலும் மனதுருக்கம் உள்ளவரானார். வசனம் சொல்லுகிறது அவர் பிணியாளிகள் எல்லாரையும் அவர் சுகப்படுத்தினார். So if that is true for the natural man and God bringing healing to the world, இது ஒவ்வொரு இயற்கையான மனிதனுடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் சுகத்தை கொண்டு வந்ததாக இருக்கிறது. if that is the desire that God wants to heal everyone who comes to him, அவரை தேடி வருகிற ஒவ்வொருவரையும் சுகப்படுத்துவதுதான் தேவனுடைய வாஞ்சையாக இருக்கிறது. 10 lepers came to Jesus Christ at one time. 10 குஷ்டரோகிகள் ஒரு முறை இயேசுவினிடத்திலே வந்தார்கள். He knew 9 of them are not going to come back. இயேசுவுக்கு தெரியும் 9 பேர் திரும்ப வர மாட்டார்கள். Knowing their condition, he still healed them. அவர்களுக்கு அது தெரிந்திருந்தாலும் இயேசு அவர்களை சுகப்படுத்தினார். Why? Because he did not bring that disease in their life. காரணம் இயேசுவுக்கு தெரியும் இந்த வியாதியானது அந்த மனிதன் நிமித்தமாக வரவில்லை. Jesus did not bring that curse in their life, that disease in their life. இயேசு அந்த வியாதியை கொண்டு வரவில்லை என்று இயேசுவுக்கு தெரியும். But Satan has brought using the opportunity. ஆனால் பிசாசானவன் இந்த சாபத்தின் தருணத்தை பயன்படுத்திக் கொண்டு உள்ளே கொண்டு வந்திருக்கிறார். Therefore Jesus healed all of them. ஆகவே எல்லாரையும் இயேசு சுகமாக்கினார். That is the way Jesus wants to heal everyone. அப்படித்தான் தேவனாய் இயேசு கிறிஸ்து எல்லாரையும் அவர் சுகமாக்க That's விரும்புகிறார். why in meetings Jesus heals everybody who comes there. ஆகவே தான் வெளி கூட்டங்களிலே எல்லாரும் சுகத்துக்காக ஜெபிக்கும் பொழுது பெற்றுக் If that கொள்ளுகிறார்கள். is the heart of our Lord, இது தான் நம்முடைய தேவனுடைய இருதயமாக we இருக்கிறது. who are called by his glory, நீ அவருடைய மகிமையினாலே அழைக்கப்பட்டிருக்கிறாய். we who are called by his goodness, அவருடைய காருண்யத்தினாலே அவர் நம்மை அழைத்திருக்கிறார். we who have been sealed by the name, in the name of the Lord. இயேசு கிறிஸ்துவினுடைய தேவனுடைய நாமத்தினாலே நாம் முத்திரையிடப்பட்டிருக்கிறோம். Will he not bring healing in your life? ஓ Will he not bring healing in your life? உன்னுடைய வாழ்க்கையிலே அவர் சுகத்தை கொண்டு வர போதுமானவராய் இருக்கிறார். வர முடியாதா? Will he not bring healing in your life? அவர் கொண்டு வர முடியாதா? கொண்டு வர மாட்டாரா? You have to answer this question. இந்த கேள்விக்கு நீ பதில் சொல்ல வேண்டும். When that man, blind man says, son of David, have mercy, God healed him. இந்த குருட்டு மனிதன் தாவீதின் குமாரனே இறங்கும் என்று கேட்டபொழுது தேவன் அவனை Once he சுகமாக்கினார். went to the pool of Siloam. அவர் சீலோவாம் குளத்திற்கு ஒருமுறை போகிறார்.
போகிறார். There he saw a person who was crippled. அங்கே சப்பானியாய் ஒருவன் இருக்கிறான். And he says, I want to be healed. அப்பொழுது அவன் சொல்லுகிறான், நான் சுகமடைய வேண்டும் என்று விரும்புகிறேன். Nobody is able to take me to the pool. ஆனால் என்னை குளத்திலே கொண்டு போய் விடுவதற்கு ஒருவரும் இல்லை. Jesus says, pick up your mat and start walking. அப்பொழுது இயேசு சொல்லுகிறார், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு நட. Once he was going to a place called Nain. ஒருமுறை நாயின் என்னும் ஊருக்கு அவர் போகிறார். His disciples were following him. சீசர்கள் அவரை பின்பற்றி They கொண்டிருக்கிறார்கள். are carrying a dead body. அங்கே மரித்து போன ஒரு சரீரத்தை சுமந்து கொண்டு வருகிறார்கள். The mother is widow. She is crying, I've lost my only son. அவளுடைய தாய் விதவையாய் இருந்தால் தனக்கு இருந்த ஒரு மகனும் இறந்து போய்விட்டார். Young son is lost now. தன்னுடைய வாலிப மகன் இறந்து போய்விட்டார். When Jesus and his disciples are entering the town, அந்த கிராமத்துக்கு இயேசுவும் சீசர்களும் போகிறார்கள். and the funeral is coming out of the town gate, அந்த பட்டணத்திலிருந்து இப்பொழுது அந்த சவம் வெளியே வருகிறது. Jesus goes and holds on to that funeral. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அந்த பிரேதத்தை அந்த பிரயாணத்தை நிறுத்தினார். And he is holding on to that funeral. அதை அவர் நிறுத்தினார். And he is touching that. அதை அவர் He is தொட்டார். telling, bring it down. இதை பாடையை கீழே And வையுங்கள். he raised that boy and gave it to the mother. அந்த வாலிபனை உயிரோடு கூட எழுப்பி அந்த தாயினிடத்திலே ஒப்பு கொடுத்தார். This Jesus is called us in his glory. இந்த இயேசு கிறிஸ்து தம்முடைய மகிமையினாலே அவர் He has அழைத்திருக்கிறார். called us in his goodness. அவருடைய காருண்யத்தினாலே அவர் நம்மை When அழைத்திருக்கிறார். that mother did not pray, அந்த தாய் ஜெபிக்கவில்லை. the people who are carrying the coffin did not pray. அந்த சவத்தை சுமந்து கொண்டு வந்தவர்கள் ஜெபிக்கவில்லை. Nobody prayed. ஒருவரும் ஜெபிக்கவில்லை. But Jesus was moved with compassion. ஆனால் இயேசு கிறிஸ்து அதை பார்த்த பொழுது மனதுருகினார். If he is moving with compassion to the outside world, how much more he cares for the ones who are called by his own glory and by his own goodness. Will he not touch you and heal you and fulfill the desires of your heart? வெளியுலகத்திலே இவ்வளவு மனதுருக்கத்தை என் இயேசு செலுத்துவாரானால் அவருடைய மகிமையினாலும் அவருடைய காரியத்தினாலும் அழைக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அவர் தன்னுடைய மனதுருக்கத்தை செலுத்துவது அதிகம் அல்லவா? Hallelujah be to the Lord forevermore. ஹalleluya அவருக்கு துதி He எப்பொழுதும் is உண்டாகும். faithful and true to heal you and to bless you and to help you in the times of trouble. You will call him and he will answer. Here am I, you are mine, and I will help you. உன்னுடைய தேவைகளிலே உன்னுடைய பிரச்சனைகளிலே நீ அவரை அழைக்கும் பொழுது அவர் உன்னை பாதுகாக்க உன்னை சுகமாக்க உன்னை வழிநடத்த அவர் உண்மையுள்ள வல்லமையுள்ள ஆண்டவராக He இருக்கிறார். is able to go before you and make the crooked path straight because you are called by his own glory and by his own goodness. அவர் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செம்மையாக்கி அவருடைய மகிமையினாலும் அவருடைய காருண்யத்தினாலும் நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறபடியினாலே அவைகளை சரி செய்து உங்களுக்கு முன்பாக நடந்து If போவார். he can do it for the outside world, he can do it for his own people. அவர் வெளியே இருக்கிற உலகத்திற்கு அவரால் செய்ய முடியுமானால் தன் சொந்த ஜனங்களுக்கும் அவர் கண்டிப்பாய் செய்வார். We are the people called by his name. ஓ நாம் அவருடைய நாமத்தினாலே அழைக்கப்பட்ட ஜனங்களாக He says, இருக்கிறோம். see, I have engraved you in the palms of my hand and your walls are ever before me. How can I forget you when you are in trouble? You are called by my glory and I will come to help you. நான் உன்னை என் உள்ளங்கைகளிலே வரைந்திருக்கிறேன். உன்னுடைய மதில்கள் எப்பொழுதும் எனக்கு முன்பாக இருக்கிறது. நீ என்னுடைய மகிமையினாலும் என்னுடைய காருண்யத்தினாலும் அழைக்கப்பட்டிருக்கிறாய். You are called by his own glory. அவருடைய தன்னுடைய மகிமையினாலே Oh, you are called by his own goodness. அவர் தன்னுடைய சொந்த காருண்யத்தினாலே What is it that you need from Jesus today? ஓ இந்த நாளினுடைய தேவை எதுவாக What இருந்தாலும் is that you need from him today? அவரிடத்திலிருந்து உன் தேவை எதுவாக My இருந்தாலும் God can supply all your needs according to his riches in glory. அவர் தன்னுடைய ஐஸ்வரியத்தின்படியே உன்னுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க வல்லமையுள்ளவராக If you இருக்கிறார். need health, he is going to supply that today. உனக்கு சுகம் தேவையானால் அதை தேவன் If you உனக்கு need கொடுப்பார். strength, he is going to supply that today. உனக்கு பலன் தேவையானால் தேவன் அதை உனக்கு If you கொடுக்கிறார். need knowledge, he is going to supply that today. உனக்கு ஞானம் தேவையானால் அதை தேவன் If உனக்கு you need கொடுக்கிறார். wisdom, he is going to supply that today. உனக்கு அறிவு தேவையானால் தேவன் அதை உனக்கு If கொடுக்கிறார். you need something from the Lord, he is going to do it for you உனக்கு today. தேவனிடத்திலிருந்து எது தேவையானாலும் அதை அவர் இன்று For my கொடுக்கிறார். God shall supply all your needs according to his riches. அவர் எல்லாவற்றையும் அவருடைய ஐஸ்வரியத்தின்படி அவருடைய மகிமையின்படி அவர் உனக்கு கொடுக்கிறார். Why? ஏன்? Because you are called by his own glory. காரணம் என்னவென்றால்
தம்முடைய மகிமையினாலே அவர் உங்களை You are அழைத்திருக்கிறார். called by His goodness. அவருடைய காருண்யத்தினாலே நன்மையிலே உங்களை அவர் Can we அழைத்திருக்கிறார். give a clap offering to our ஆண்டவருக்கு ஒரு Lord? பெரிய கைத்தட்டலை கொடுத்தவரை Oh, மகிமைப்படுத்துவோம். what a Savior we serve. எப்பேற்பட்ட இரட்சகரை நாம் ஆராதித்துக் He கொண்டிருக்கிறோம். will never let go down. அவர் நம்மை ஒரு நாளும் கீழே விட He மாட்டார். says, I have numbered the very hair in your head. உன்னுடைய தலையில் இருக்கிற முடியெல்லாம் எண்ணப்பட்டிருக்கிறது. He says, you are the apple of my eyes. நீ என்னுடைய கண் மணியாக நீ He இருக்கிறாய். says, I have seen you even before you were framed in your mother's womb. நீ தாயின் கருப்பத்தில் உருவாவதற்கு முன்பே என்னுடைய கண்கள் உன்னை கண்டது. He says, I have called you out of darkness into my marvelous light. ஓ இருள் அந்தகாரத்தினின்று உங்களை வெளிச்சத்துக்கு நான் கொண்டு வந்திருக்கிறேன். He who is in you is greater than he who is in this world. உங்களில் இருக்கிறவன் உலகத்தில் இருக்கிறவனிலும் உங்களில் இருக்கிறவர் பெரியவர். Therefore ask and you shall receive. ஆகவே நீ கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். Therefore knock and it shall be opened unto you. நீங்கள் அப்பொழுது தட்டுங்கள் உங்களுக்காக திறக்கப்படும். Therefore seek and you shall find. நீங்கள் தேடுங்கள் அப்பொழுது கண்டடைவீர்கள். What is it that you need today? ஓ இந்த நாளில் உன்னுடைய தேவை என்னவாக My இருக்கிறது? God who has called you by His own glory and by His own goodness is able to supply all that you need in your life and for your generation. தம்முடைய மகிமையினாலும் காருண்யத்தினாலும் அவரை உங்களை அழைத்திருக்கிறபடினாலே தலைமுறை தலைமுறையாக உங்களுடைய எல்லா தேவைகளையும் அவர் சந்திக்க He போதுமானவராக will not let you down. அவர் உங்களை ஒருபோதும் கைவிட மாட்டார். He will not put you to shame. உங்களை வெட்கத்துக்கு அவர் உள்ளாக்கவே மாட்டார். Hallelujah. ஹalleluya Hallelujah. Hallelujah. Shall we all stand together? நாம் எல்லாரும் சேர்ந்து எழும்பி நிற்கலாம். உங்க அன்பு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது. உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. இழுத்துக் கொண்டீரே. கரங்களை தட்டி பாடுவோம். அபிஷேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அன்பு செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம், கர்த்தர் செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம், நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. கரங்களை செய்து பாடுவோம். செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம், கண்ணீரோடு நன்றி சொல்லி மறுபடியும் பாடுவோம். கர்த்தர் செய்த நன்மைகளை செய்த நன்மைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி துதிக்கிறேன் ஐயா. உங்க அன்பு பெரியது. அன்பு பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது. உங்க இரக்கம் பெரியது. உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. கர்த்தர் செய்ய நினைப்பது செய்ய நினைப்பது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தாரே. கர்த்தர் செய்ய நினைத்தது தடைபடவில்லை. சகலத்தையும் நன்மையாக செய்து முடித்தீரே. உங்க அன்பு பெரியது. கிருபை பெரியது, கிருபை பெரியது, We'll sing it, sing the Tamil verse. பெரியது, கிருபை பெரியது. கிருபை பெரியது, இரக்கம் பெரியது. இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது. தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால். If you could give us the next verse, it will help us. அநாதி சிநேகத்தால். ஆதி சிநேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருண்யத்தினால் என்னை இழுத்துக் கொண்டீரே. அநாதையாய் அலைந்த என்னை அலைந்த என்னை தேடி வந்தீரே. அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. so true in our life.
செய்த என்னை தேடி வந்தீரே, அன்பு காட்டி அரவணைத்து காத்து கொண்டீரே. உங்க அன்பு பெரியது, பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. தாயின் கருவில் தோன்றும் முன்னே தெரிந்து கொண்டீரே, தாயை போல ஆற்றி தேற்றி அரவணைத்தீரே. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. நடந்து வந்த பாதைகளை இந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி நன்றி ஆண்டவரே, உமக்கு நன்றி. வந்த பாதைகளை நினைக்கும் போதெல்லாம் கண்ணீரோடு நன்றி சொல்லி நன்றி சொல்லி துதிக்கின்றேன். ஐயா. உங்க அன்பு பெரியது, பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க கிருபை பெரியது, உங்க தயவு பெரியது. உங்க அன்பு பெரியது, உங்க இரக்கம் பெரியது, உங்க தயவு பெரியது, உங்க தயவு பெரியது. அநாதி சிநேகத்தால் ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. அநாதி ஸ்நேகத்தால் என்னை நேசித்தீரையா, காருணத்தினால் காருணத்தினால் என்னை இழுத்து கொண்டீரே. you are called by his own glory. அவருடைய சொந்தமான மகிமையிலே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். You have been called by his own goodness. அவருடைய சொந்த காருண்யத்தினாலே நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். Therefore we are saved. ஆகவே தான் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். We are healed. ஆகவே தான் நாம் சுகமாக்கப்பட்டிருக்கிறோம். We are protected. ஆகவே தான் நாம் பாதுகாக்கப்பட்டிருக்கிறோம். Hallelujah. ஹalleluya. What can we render to this Lord who has given such great salvation? இந்த மகா பெரிய ரட்சிப்புக்காக நாம் என்னத்தை செலுத்த போகிறோம்? We can render ourselves to him. நம்மை நாமே அவருக்கு நாம் செலுத்தலாமா? Can you just commit yourself saying, Lord, I commit myself to you, Lord. நாம் எல்லாரும் ஆண்டவரிடத்தில் அர்ப்பணிப்போம். ஆண்டவரே, நான் என்னை அர்ப்பணிக்கிறேன். All my deeds are filthy rags, Lord. ஆண்டவரே, எனக்குள்ள இருக்கிற எல்லா அழுக்கான கந்தைகளையும் நான் எடுக்கும் முயற்சி எல்லாம் அழுக்கான கந்தை துணி ஆண்டவரே, அதுக்கு சமம் ஆண்டவரே. உம்முடைய நீதி என்னை மீட்டு கொண்டது, உம்முடைய தயவு என்னை இழுத்து கொண்டது, உம்முடைய கிருபை உம்முடைய இரக்கத்திற்காய் நன்றி என்று சொல்லி கர்த்தரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். Just lift your hand and say, Lord, here are my Lord. எல்லாரும் கரங்களை உயர்த்தி சொல்லுவோம், ஆண்டவரே, நீர் என் தேவன். Hallelujah. ஹalleluya. Fulfill the heart's desire, Lord. ஆண்டவரே, ஜனங்களுடைய இருதயத்தின் வாஞ்சையை நிறைவேற்றும். Heavenly Father, we thank you for this congregation. பரலோக பிதாவே, இந்த சபை கூட்டத்துக்காக ஸ்தோத்திரம். I pray that you will meet the needs of all your children because they are called by your glory and by your goodness. ஆண்டவரே, உம்முடைய ஜனங்களினுடைய எல்லா தேவைகளையும் சந்தியும் காரணம் தம்முடைய மகிமையினாலும் தம்முடைய காருண்யத்தினாலும் இவர்களை நீர் அழைத்திருக்கிறீர். Heal your children, Lord. பிள்ளைகளை நீர் சுகமாக்கும். Let healing come swiftly into our lives. எங்களுடைய வாழ்க்கையிலே உம்முடைய சுகம் கடந்து வருவதாக. That we will leave this place இந்த saying God is good. இந்த இடத்தை விட்டு நாங்கள் போகும் பொழுது தேவன் எனக்கு நல்லவர் என்று சொல்லட்டும். That your name be glorified. உம்முடைய நாமம் மகிமைப்படட்டும். Lead us and guide us. எங்களை நீர் வழிநடத்தும். In the name of our Lord Jesus Christ I pray. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன். Amen. Amen. And now may the grace of our Lord Jesus Christ, the love of the Father, and the sweet communion of the Holy Spirit rest and abide upon each of us now and forevermore. Amen. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.
அவர் அவர் செய்த சகல சகல உபகாரங்களை உபகாரங்களை